இத்தாலியின் ஜெனட்டி ரயில்வே நிறுவனம் 1911 ஒரு புதிய ரயிலை உருவாக்கியது. அதன் கோச்சுகள் முதல் இன்ஜின் வரை அனைத்தும் புதியவையாகும். பெர்முடா முக்கோணம் உலகின் மிகவும் மர்மமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. உண்மையில் இந்த இடத்தில் சில விமானங்கள் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளதாக கூற்றுகள் உள்ளன. அதிலிருந்த பயணிகளும் திரும்பி வரவில்லை. இவ்வாறான காணாமல் போதல்கள் உலகளவில் பேசப்படுகின்றன. ஆனால் புதிய ரயில் ஒன்றில் பயணம் செய்த 104 பேரில் 102 பேர் மர்மமான முறையில் காணாமல் போனது பற்றி என்றாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த 2 பயணிகள் உயிர் தப்பியதும் இன்னும் ஆச்சரியமாகவும் மர்மமாகவும் உள்ளதாக சொல்லப்படுகிறது. 1910 ஆண்டுகளுக்கும் மேலாக தேடியும் எந்த துப்பும் இதுவரை கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ரயிலிலிருந்து கீழே விழுந்த இருவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விஞ்ஞானிகள் பல ஆய்வுகளை மேற்கொண்டும் இந்த சம்பவத்தின் மர்மத்தை அவிழ்க்க முடியவில்லை. மற்ற 2 பயணிகளில் ஒருவர் தாங்கள் வந்த ரயில் சுரங்கப்பாதை வழியாக அடுத்த நிலையத்தை அடைய வேண்டும் என்று விளக்கினார். ஆனால் ரயில் சுரங்கப்பாதையில் நுழைந்தவுடன் மாயமானதாக கூறியுள்ளார். ரயில் சுரங்கப்பாதை அருகே வந்தபோது ஒரு மர்மமான புகை வெளியேறியது எனவும், இதையடுத்து பயணிகள் இருவரும் பயந்து ரயிலில் இருந்து குதித்தனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ரயில் சுரங்கப்பாதையில் நுழைந்தது என்றும், ஆனால் வெளியே வரவில்லை என்றும் சொல்கிறார்கள். இத்தாலியின் ஜெனட்டி ரயில்வே நிறுவனம் 1911 ஒரு புதிய ரயிலை உருவாக்கியது. அதன் கோச்சுகள் முதல் இன்ஜின் வரை அனைத்தும் புதியவை ஆகும். நிறுவனம் நடைமுறையில் இலவசமாக பயணிக்க மக்களை அழைத்தது. இதில் ரயில்வே ஊழியர்கள் உள்பட 104 பேர் பயணம் செய்தனர். இந்த ரயில் சுரங்கப்பாதையில் நுழைந்ததும் உள்ளே நுழைந்தவுடன் எங்கோ காணாமல் போய்விட்டது என்பதுதான் கூற்று. சுரங்கப்பாதைக்குப் பிறகு ரயில் நிலையத்தில் மக்கள் ஜெனட்டி ரயிலுக்காக காத்திருந்தனர். ஆனால் அங்கு ரயில் வந்து சேரவில்லை. ரயில் பற்றிய பல வகையான வதந்திகள் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டே இருந்தன. இந்த ரயில் சரியான நேரத்தில் புறப்பட்டு மறைந்து வேறு உலகத்தை அடைந்ததாக சிலர் கூறுகிறார்கள். இருப்பினும் இதுவரை ரயில் காணாமல் போனது குறித்து விஞ்ஞானிகளுக்கு எந்த துப்பும் கிடைக்கவில்லை. அதே சமயம் சில ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த ரயிலின் சில பகுதிகள் ரஷ்யா, உக்ரைன் மற்றும் ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பலர் தெரிவித்தனர். இருப்பினும் இதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை. ரயில் 71 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. சுரங்கப்பாதையில் காணாமல் போன ரயில் 1840 மெக்சிகோவை அடைந்ததாக சில தகவல்கள் கூறுகின்றன. 104 பேர் மர்மமான முறையில் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அவர்கள் அனைவரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் எனவும் மெக்சிகன் மருத்துவர் ஒருவர் கூறுகிறார். அந்த மருத்துவரின் கூற்றுப்படி அனைவரும் ரயிலில் மருத்துவமனைக்கு வந்ததாக தெரிவிக்கிறார். ரயிலிலிருந்து இறங்கிய 2 பயணிகளால் தாங்கள் எப்படி வெளியே வந்தோம் என்பதை தெளிவாக விளக்க முடியவில்லை. ரயிலுக்குள் அடர்ந்த வெள்ளை புகை நிரம்ப ஆரம்பித்தது என்கின்றனர். இந்த சம்பவத்திற்குப் பிறகு சுரங்கப்பாதை முற்றிலும் மூடப்பட்டது. இந்த திடுக்கிடும் சம்பவத்திற்குப் பிறகு ரயிலின் மர்மம் ஆழமடைந்தது. ரயில் சில சக்திகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்று பலர் நம்புகிறார்கள். மற்றவர்கள் ரயில் பயணத்தின் மூலம் கடந்த காலத்தை அடைந்ததாக சொல்கிறார்கள்.